மேட்ருக்கு வருவோம். எதுக்காக டிஎம்கேல உறுப்பினரா சேரணும், சேர்ந்தா என்ன நடக்க போகுது? ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உண்மையான திமுக தொண்டர் இருந்தாரு. பேரு அண்ணாமலை. தலைவர் கலைஞரோட பெரிய ஃபேன். தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தன் தலையை மட்டும் திருத்த மாட்டான். கலைஞர் எந்த ஊர்ல பேசினாலும் இவரோட கைத்தட்டுற சவுண்ட் அங்க கேட்கும். அந்த தொண்டர் திமுக சேர்றப்போ 7வது படிச்சுட்டு இருந்தாரு. வாடகை சைக்கிள் எடுத்துட்டு 20 கிலோமீட்டர் தாண்டி கட்சி உறுப்பினர் ஃபார்ம் அங்க வர்றாரு. அங்க இருந்த திமுக நிர்வாகி அண்ணாமலையை பார்த்து, என்ன நீயா கட்சியில உறுப்பினரா சேர வந்திருக்கன்னு சிரிச்சாரு. சிரிச்சுட்டு அங்க இருந்த ஒரு கடையில பெஞ்சில உட்கார வச்சு சுட சுட இட்லியும் கண்ணாடி பெட்டியில தூசி படாம இருந்த மூரியும் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு தோலை தட்டி விட்டு ஃபார்ம் கொடுத்தாரு. அண்ணாமலைக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நடக்குதுன்னு. இதுல என்னடா இருக்கு, 2 இட்லியும் ஒரு மூரிக்காய் இவ்வளவு பெருசா பில்டப் பண்றீங்கன்னு நினைக்காதீங்க. அந்த காலத்துல தாழ்த்தப்பட்டவங்க கீழே தான் உட்காரணும். டீ கடையில தண்ணி டம்ளர்ல தான் டீ ஊத்துவாங்க. முடி வெட்டுறது, தாடி வைக்கிறது, ஏன் தண்ணி கூட சாதி பார்த்து தான் கொடுப்பாங்க. அது வரைக்கும் கீழே உட்கார்ந்து சாப்பிட்ட தட்டை கழி வச்சுட்டு போன அண்ணாமலைக்கு அங்க இருந்த திமுக நிர்வாகி திராவிட கொள்கைனா என்னன்னு ஒரு சந்திப்புலயே புரிய வச்சிட்டாரு. அன்னைக்கு திமுக உறுப்பினராக இணைஞ்சவரு கலைஞர் பேசுறத பார்க்க அவர் பங்கேற்கிற எல்லா கூட்டத்துக்கும் போனார். எல்லா ஊர்லயும் கலைஞர் மேடையில ஏறி மைக்க பிடிச்சு, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு சொன்னதும் ஒரு பெரிய கூட்டம் ஆர்ப்பரிச்சு கத்தும். அண்ணாமலையும் சேர்ந்து கத்துவார். அப்படி கத்தும் போது அவர் உடம்புல, மனசுல, நாடி நரம்புல ஒவ்வொரு அணுவுலையும் அப்படி ஒரு சந்தோஷம் பிறக்கும். ஏன்னா அது காசுக்காக கூட்டின கூட்டம் இல்ல, கட்சிக்காகவும் கலைஞருக்காகவும் தானா திரண்ட கூட்டம். அப்படி அந்த கூட்டத்தோட கூட்டமா இருந்த அண்ணாமலை தான் இன்னைக்கு எழுத்தாளர் இமயமா மாறி இருக்காரு. கட்சி அவருக்காக நேரடியா என்ன பண்ணுச்சு? காசு கொடுத்துச்சா, சொத்து கொடுத்துச்சா, பதவி கொடுத்துச்சா? ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துச்சு, கத்து கொடுத்துச்சு. கட்சி கூட்டத்துக்கு வா, கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு வா, கட்சிக்காரன் செத்து போயிட்டா வா, சாதியை மறந்து எல்லாரோட சமமா உட்காரு, பேசு, பழகுன்னு கத்து கொடுத்துச்சு. இப்படி சமூக உணர்வு அவருக்குள்ள உணர்த்துறதும் கட்சி தான், மொழி உணர்வை உணர்த்துறதும் கட்சி தான். இந்த ரெண்டும் சேர்ந்து அவருக்குள்ள இருந்த எழுத்தாளரை வெளியே வர வச்சதும் கட்சி தான். இப்ப புரியுதா? ஒருத்த வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா கட்சி பொறுப்புல இருக்கணும்னு இல்ல, கட்சி உறுப்பினரா இருந்தாலே போதும். அந்த கட்சி அவனுக்கு கத்து கொடுக்கும். அன்னைக்கு திமுக ஹிந்தியை எதிர்த்து குரல் கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு ஹேஷ்டாக பாத்திருப்பீங்களா? ஏன் அவங்க ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு நம்ம 2K கிட்ஸுக்கு புரிஞ்சிருக்குமா? இப்படி எது சரி எது தப்பு, எதுக்காக குரல் கொடுக்கிறோம்னு கத்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். திமுகன்னு சொன்னாலே போராட்டம் போராட்டம் போராட்டம்னு சொல்றாங்க. நம்ம ஊருக்காக, நம்ம உரிமைக்காக நம்ம தான் போராடணும். என்னைக்கு இந்த நாட்டுல போராட்டமே இல்லாம எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குதோ அன்னைக்கு வரைக்கும் திமுக போராடிக்கிட்டே தான் இருக்கும். அது தெரிஞ்சவங்க எல்லாம் திமுக சேர்ந்துட்டு தான் இருப்பாங்க. 20 லட்சத்துக்கும் மேல ஆன்லைன் உறுப்பினர்கள் சேர்ந்துகிட்டே இருக்காங்க. இது ஓட்டுக்காக சேர்க்கிற கூட்டம் இல்ல, தமிழ்நாட்டுக்காக சேர்ற கூட்டம்.